இன்றைக்கி 5th டிசம்பரோட இந்த 2025 தீபம் திருநாள் 3 நாளாக முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் நல்லபடியாக முடித்தோம். இது வந்து இந்த புது வீட்டில் நாங்கள் கொண்டாடுற 2வது கார்த்திகை திருநாள். கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் இதே மாதிரி கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சோம். அஃப்கோர்ஸ் முன்னாடியே கிரகப்பிரவேசங்கள் பண்ண வேண்டியதுங்கெல்லாம் பண்ணிட்டோம். சம்பிரதாயப்படி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டோம். பட் வீட்டுக்கு நுழைஞ்சு சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தது அது வந்து போன வருஷம் இது மாதிரியான ஒரு தீப திருவிழா தான். இந்த முறை வந்து மழையும் காற்றும் புயலுமா இருந்ததுனால சிம்பிளாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணோம். 2 தொட்டிங்களுக்கு நடுவில் இது வந்து கிழக்கு பக்கம் ஒரு விளக்கு வச்சுட்டோம். மீன் வாசலில் இது வந்து என் டாக்டரோட வாசல், அவங்க வீட்டு வாசல், அங்கே 2 விளக்கு. பால்கனியில் லெஃப்ட் சைடு இங்கே அன்னப்பறவைகள், இந்த அன்னப்பறவைகளுக்கு நடுவில் ஒரு லேம்பும், அப்படியே இதே மாதிரி இந்தாண்டு பக்கம் இருக்கும் இல்லைங்களா, ரைட் சைடு கீழே வந்து பாருங்கள், மழை வந்து கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருக்கு. பட் நாங்கள் விளக்கேற்றுற நேரத்துலலாம் தூரல் போட்டுட்டு இருந்தது, அதனால் வெளியிலலாம் எதுவுமே வைக்கலை, விளக்கு எதுவுமே வைக்கலை. இதோ பால்கனியோட ரைட் சைடில் ஒரு லேம்ப்பு. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த முறை ஏற்றணும், நிறைய ஏற்றலை. அதே மாதிரி தரையில் அங்கே நடு வீட்டில் வைக்கிறதுக்கு பதில் முன்னாடி பால்கனிலேயே இந்த கிளாஸ் டேபிள் மேலே சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு அதில் ஒரு பூ உருளியை நடுவில் வச்சு அதில் ஒரு கொஞ்சம் மஞ்சள் சாமந்தி, கொஞ்சம் ரெட் ரோஸ் அரேஞ்ச் பண்ணி இந்த கோலத்தை சுற்றி விளக்கு வச்சு பூவையும் வச்சு சிம்பிளாக அழகாக பியூட்டிஃபுல்லாக அட் சேம் டைம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். இந்த வருஷம் நிறைய லேம்ப்ஸ்லாம் வைக்கலை. போன வருஷம் நிறைய லேம்ப்ஸ்லாம் வச்சோம். இந்த வருஷம் ரொம்ப சிம்பிள் தான். இருந்தாலும் இதுவும் நிறைவாக தான் இருந்தது. ஏன்னா இந்த மழையில் வந்து எங்களால் வந்து தீபமாக ஏற்ற முடியுமான்றதே ஒரு கட்டத்தில் டவுட்டாக இருந்தது. அவ்வளோ மழையும் அவ்வளோ சாரலுமாக இருந்தது. இந்த இடம்லாம் ஒரே சதன்னு நனைஞ்சு போயிருந்தது சாரலில். அதெல்லாம் தொடச்சி பெருக்கி எடுத்துகிட்டு சரி தரையில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த கிளாஸ் டேபிளில் வச்சோம். இந்த கிளாஸ் டேபிள் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் டேபிள். இந்த பாருங்கள், இந்த கிளாஸ் டேபிளுக்கு கீழே வந்து 3 அன்னப்பறவை இருப்பாங்க, உட்டுலேயே செஞ்சது. 1 2 3 அன்னப்பறவை இருப்பாங்க அழகாக. இதே மாதிரி அன்னப்பறவை தான் வந்து அந்த பால்கனியில் லெஃப்ட் சைடும் நான் வச்சுருப்பேன். அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பீஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. இது வந்து கிரகப்பிரவேசத்துக்கு என்னோடய சிஸ்டர் என்னோடய அக்கா எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. இது நடுவில் பாருங்கள், அந்த உட்டுலேயே பூலாம் கார்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக. அதுக்கு மேலே அந்த ரவுண்டு கிளாஸ் டேபிள் போட்டு அது டீப்பாயாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். என்னதுன்னா ஒரு கலைநயமான ஒரு பொருள், நல்ல ஒரு இது. படிக்கட்டிலலாம் வந்து நிறைய ஏற்றலை நாங்கள் விளக்கு, சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு 2 இந்த பக்கம் ஏற்றிட்டோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் டாப் வியூ எடுத்துருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கிளாஸ் டேபிளும் அந்த கோலம் சின்ன கோலம் தான், அவசரகதியில் போட்டது, ரொம்ப நிதானமாக போடல. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த பால்கனி கைப்பிடி சவர் மேலே பேரப்பெட் மேலே ஒரு 2 அன்னப்பறவை இருக்குது பாருங்கள், உடன் பறவை. அதுவும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இந்த செட்டு வந்து ஃபுல்லாக அப்படியே என்னோடய அக்கா எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க கிரகப்பிரவேசத்துக்கு. இது போன வருஷம் 2024 இங்கே படிக்கட்டிலலாம் நல்லா விளக்கேற்றி பண்ணுது. இதில் ஒரு மேஜிக் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும், அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். இது போன வருஷம்